தமிழ் மக்கள் அனைவரும் குதூகலத்துடன் கொண்டாடும் பண்டிகையான பொங்கல் திருவிழா. மார்கழி தை, ஆங்கிலம் டிசம்பர் ஜனவரியில் வருடாவருடம் நாம் காண்பதுண்டு. அதுதான் சிறிதளவில் துவங்கி கடந்த 48 வருடங்களாக இன்று மிகவும் பிரம்மாண்டமாக வாபாசி நடத்தி வரும் இந்த சென்னை புத்தக கண்காட்சி விழா. இந்த விழாவில் இன்றைய தினம் மற்றும் ஒரு சிறிய விழா, அதுதான் இந்த புத்தக வெளியீட்டு விழா. இதற்கு இங்கு வந்து அமர்ந்துள்ள அன்பு பெருமக்களே, புத்தக கண்காட்சிக்கு வந்து கொண்டிருக்கும் பெருமக்களே, இந்த புக் ரிலீஸ் விழாவிற்கு முக்கிய அதிதியாக வந்து மேடையை அலங்கரிக்கும் எங்களது வணக்கத்திற்குரிய மதிப்பிற்குரிய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் கிரி நிறுவனத்தின் சார்பாக எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் என்னதான் சாஃப்ட் காப்பி, கிண்டில் வெர்ஷன் என்று பல நூதன வழிகள் மூலம் குழந்தைகளின் பள்ளிக்கூட பாடங்கள் படிப்பு முதற்கொண்டு எதை வேண்டுமானாலும் நாம் அனைவரும் இன்றியமையாமல் வைத்திருக்கும் மொபைலிலேயே நம்ம படிக்கலாம் என்பது எவ்வளவு தூரம் உண்மையாக இருந்தாலும், ஒரு புத்தகத்தை கையில் பிடித்துக் கொண்டு அதன் உள்பக்கங்களில் இருந்து வெளிவரும் அந்த நறுமணத்தை முகர்ந்து ரசித்து ஒவ்வொரு பக்கத்தையும் அதை நல்லா ஃபீல் பண்ணிட்டு அனுபவித்து படிப்பதன் சுகமே தனி. அது ஒரு தனி அனுபவம். அதற்காக இப்படி புத்தகங்களை வாங்கி மக்கள் ஆர்வமுடன் படிக்க கடந்த 48 வருடங்களாக அயராது உழைத்து வருகிறது வாபாசி நிறுவனம். எல்லோரும் கைதட்ட வேண்டும் இருக்காங்க. அந்த வாபாசி நிறுவனத்தின் தலைவர் எங்கள் மதிப்பிற்குரிய திரு சொக்கலிங்கம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்கள் வேண்டுகோளுக்கு உடனே ஒத்துக்கொண்டு கொண்ட உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பல வருடங்களாக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க் முதலான வங்கிகளில் முன்னாள் சேர்மனாக பணிபுரிந்து பல வங்கி மேனேஜர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக திகழ்ந்து பல வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பல நன்மைகளை செய்து தனது 80வது வயதிலும் கூட அயராமல் பல ஆன்மீக தொண்டுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆஞ்சநேயரிடமும் காஞ்சி பெரியவர்களிடமும் அபார பக்தி கொண்டுள்ள மதிப்பிற்குரிய ஸ்ரீ திரு ராகவன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு புத்தகத்தை பிரசுரித்தால் மட்டும் போதுமா? அதை மக்கள் படிக்க வேண்டாமா? அவர்கள் படிக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் அதை கொண்டு சேர்க்கும் புனித பணியை செய்திட ஒரு இயக்கம், ஒரு நிறுவனம் தேவைதானே? அப்படி கொண்டு செய்பவர்கள் தான் புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அப்படிப்பட்ட நிறுவனம் ஒன்று ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதன் உரிமையாளரும் வாபாசியின் உறுப்பினருமான மதிப்பிற்குரிய திரு செந்தில் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். புத்தகம் படிக்கும் ஆர்வம் கொண்ட உங்களை போன்ற வாசகர்கள் வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வாசகர் பெருமக்களான உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அத்துடன் இவ்விழாவிற்கு வந்துள்ள ஊடக நண்பர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் இவ்விழாவை சிறப்பித்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். सदाशिव समारंभां शंकराचार्य विधमा अस्मत् आचार्य पर्यंतां वंदे गुरु परंपरा. ஒரு சிஷ்யனுக்கு தேவை குருவினுடைய கிருபை. இன்றைய தினம் ஈசாவாஸ்ய உபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து, ஜட உபனிஷத்து, பிரஸ்தோத்திர உபனிஷத்து, இப்படி பல விதமான உபனிஷத் புத்தகங்களை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள் பதத்திற்கு பதம் தமிழில் அர்த்தத்தை கொண்டு வந்து
பக்தர்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஆதிசங்கர பகவத்பாதனுடைய வழியில் வரக்கூடிய ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய சிஷ்யரான பரமஹம்சரான சரஸ்வதி சுவாமிகள் திருவண்ணாமலையில் இருக்கிற அவர் வர முடியாத ஒரு காரணத்தினால் நான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள ஒரு அவருடைய நான் ஸ்டூடெண்ட் ஒரு 4 வருஷம் அவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அவருக்கு திருவண்ணாமலையில வர முடியாத ஒரு காரணத்தால் எனக்கு ஒரு பாக்கியம். அவருடைய புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம். பக்திக்கு ஏதாவது ஒரு எல்லை உண்டா அப்படின்னு இல்லவே கிடையாது. ஒரு வாசகரிடம் எடுத்துக்கொண்டு சேர்ப்பது மிகவும் கடினமான ஒரு பணி. அந்த பணியை பல ஆண்டுகளாக மிகவும் சீரும் சிறப்புமாக செய்த ஒரு நிறுவனம் கிரீட்டேடி. ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு முக்கியமான தேவை இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஒழுக்கம் மிக மிக முக்கியமான பங்களிக்கிறது. அந்த வகையில் சிறந்த நெறியான புத்தகங்களை பதிப்பித்து அதை மக்களிடத்தை எடுத்துக்கொண்டு சேர்க்கும் பணியை கிரீட்டேடி நிறுவனம் நீண்ட காலமாக செய்து வருகிறது. அந்த வகையில் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய பணியாற்றி வரும் இந்த தொண்டு நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது என்னுடைய அவா மட்டுமல்ல, விருப்பமும் அதுதான். ஒரு புத்தகம் எப்படி ஒரு மனிதனை சென்று அடையும், அவனை வாழ்வில் எப்படி மாற்றம் ஏற்படுத்தும்? அரங்கத்தில் உள்ள ஆண்டோர்கள் சான்றோர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் எனது சக எழுத்தாளர்கள் அத்தனை பேருக்கும் லட்சுமி ரவியின் இனிய மாலை வணக்கங்கள். இந்த மாபெரும் கடல் போன்ற புத்தக கண்காட்சியை சிதறி கிடக்கும் முத்துக்கள், புத்தக முத்துக்களுக்கு இடையில் சிறு கிளிகள் போல் எனது புத்தகமும் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு கிரி நிறுவன உரிமையாளர் ராமநாராயணன் அவர்களை நான் வணங்குகிறேன். புத்தகம் வெளியீடு செய்த திரு செந்தில் அவர்களுக்கு நன்றி. இன்று வெளியீடு செய்த எனது புத்தகத்தின் பெயரை பார்த்தீர்களா? இது லட்சுமியின் கம்பராமாயணம். இது என்ன விசித்திரமாக இருக்கிறது. ராமாயணம் தெரியும், வால்மீகி முனிவரால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இதிகாசங்களுள் ஒன்றான வால்மீகி ராமாயணம் எல்லோருக்கும் தெரியும். காப்பியம் என்று வகைப்படுத்தப்படும் கம்பராமாயணமும் எல்லோருக்கும் தெரியும். இது லட்சுமியின் கம்பராமாயணம். அதற்கு முன்னால் இதிகாசம் காப்பியம் என்றால் என்ன என்று கூறிவிடுகிறேன். இதி கூட்டல் ஹாச என்ற சமஸ்கிருத வார்த்தையின் தழுவல் தான் இதிகாசம் என்ற தமிழ் வார்த்தை. இதிகாச என்றால் இப்படி நடந்தது என்பது பொருள். இப்படி நடந்தது என்று கருதப்படும் வால்மீகி ராமாயணத்தை மூலமாக கொண்டு கம்பர் 12ஆம் நூற்றாண்டு தமிழ் மக்களுக்காக அந்த தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டுக்கு ஏற்றாற்போல் சில மாற்றங்களை செய்து தமிழில் வடித்துள்ள காப்பியம் கம்பராமாயணம். கம்பராமாயண வரிகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எய்தினான் அனுமன் எய்தி ஏந்தல் தன் திருவடி தொழுதிலன், உடனே நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன், வையகம் கழி நெடிது இறைஞ்சி வாழ்த்தினன். அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? வந்த உடனே ராமனின் திருவடியை வணங்கல, தென் திசை நோக்கி கைகளை நீட்டி தலையையும் திருப்பி இனிது இருக்கிறாள் என்று சொல்லி வணங்குகிறார். இதை அப்படியே எனது புத்தகத்தில் நான் கொடுத்துள்ளேன். அதற்கு பிறகு நான் புது கவிதையாக கொடுத்துள்ளேன். அதற்கு பிறகுதான் அவன் கண்டே என்ற வார்த்தையே உபயோகப்படுத்துகிறான். அதுவும் கண்டே கண்டனன் கற்பினக்கணியை கண்களால் என்று கூறுகிறார். எனக்குத்தான் இந்த கண்டேன் சீதையை என்ற வார்த்தையை விட மனமில்லை. அதனால் கண்டனன் சீதையை கற்பினக்கணியை கண்களால் என்ற அந்த கம்பனின் வார்த்தைகளையே உபயோகப்படுத்தியுள்ளேன். பேச்சாளராகவோ எழுத்தாளராகவோ வரவில்லை. இந்த கிரி ஸ்தாபனத்தின் ஸ்தாபகர்கள் திரு கிரி சொர்ணகிரீஸ்வரர், அம்மையார் லட்சுமி இந்த குடும்பத்திற்கு வேண்டியப்பட்டவன். அவருடன் 10 நாட்கள் பழியவன் என்ற காரணத்திற்காகவே என்னை அழைத்திருக்கிறார்கள். அந்த காரணமாக நான் இருக்கிறேன். கிரி என்பது புத்தக நிறுவனமாக இந்து தர்மத்தின் கலாச்சாரத்தை பல இந்த வகையில் வளர்கின்ற ஒரு நிறுவனமாக, நம்ம இந்திய பண்பாட்டை வளர்க்கின்ற ஒரு நிறுவனமாக பல காண்கின்றோம். இதற்கெல்லாம் மேலாக
வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு உயர்வு தாழ்வு தாழ்வு உயர்வு இதெல்லாம் சகஜமாக வருகிறது. தாழ்வு வருகின்ற பொழுது மனம் முடிந்து போயிடும். நம்மளை பற்றி பல அவதூறு கூறுவார்கள் உண்மைக்கு புறம்பாக. அப்பொழுதெல்லாம் மனம் ஒடிந்துவிடும். அப்பொழுதெல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் இளைஞர்களும் முதியோர்களும் வளர்ந்தவர்களும் வளராதவர்களும் உகழ்ப்பார்கள். அதற்கெல்லாம் தீர்வாக புத்தகங்கள் வேண்டும், தீர்வாக கடவுளிடம் செல்ல வேண்டும் என்று என்கிறவர்களுக்கு புத்தகங்கள் செய்கிறவர்கள் தீனே இருக்கிறார். எதற்காக அவங்களுக்கு புத்தகம் என்று சொல்லுங்கள், அத்தனைக்கு புத்தகம் உண்டு. எதற்காக ஹோமங்கள் செய்ய வேண்டும் சொல்லுங்கள், அதுக்குண்டான பொருள்கள் உண்டு. எங்கு வேண்டும்? சென்னையிலேயா, கோயம்புத்தூரிலா, பம்பாயிலேயா? ஏன் சொன்னார்கள் அமெரிக்கா என்று, சீனாவில் கேட்டால் ஜப்பான், ஜெர்மனி என்று கூறுவார். இது போன்று பல இடங்களிலே எந்தெந்த பொருட்கள் இந்து மத கலாச்சாரத்தை இந்திய பண்பாட்டினை வளர்ப்பதற்கு வேண்டுமோ அங்கெல்லாம் செய்கின்றார்கள். சாதாரணமாக நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கந்த புராணத்திற்காக எந்த புராணத்திலும் இல்லை என்று கூறுவார்கள். அதுபோல் திடீரென ஒரு சமாச்சாரம் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. அது அளவிற்கு நம்ம பண்பாட்டு சாமான்கள் இன்றைக்கு பல புது புத்தகங்கள் வெளியிடுகிறார்கள், இன்னும் பல புத்தகங்கள் வெளியில் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் ஆதரவு அளித்து வளர்க்க வேண்டும் என்று கூறி, நீங்களும் வளர வேண்டும், உங்கள் வாழ்க்கையை செலவழித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.